இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே டி மடப்புரம் கிராமத்தை சேர்ந்தவர் அர்ஜுனன். கூலி தொழிலாளியான இவருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். இவருக்கு ஒரு மகளும் இருந்தார். பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்திருக்கிறார் அர்ஜுனன். எம்எஸ்சி எம்எட் படித்த மகள் அபிதா தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இந்த நிலைமையில்தான் மகள் யாரையோ காதலிப்பதாக அறிந்த அர்ஜுனன் செய்த காட்டு மிராண்டித்தனமான தவறை பார்த்து போலீசாரே ஆடி போயிருக்கிறார்கள். உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்த எனக்கு உனக்கு நல்ல பையனை பார்க்க தெரியாதா? உனக்கானவனை எப்படி நீயே முடிவு செய்யலாம்? அதையும் நானே முடிவு செய்வேன் என்கின்ற மனநிலைமையில் பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இப்படி நினைக்க காரணம், தவறான நபரிடம் சிக்கி வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது என்பது ஒரு காரணம் என்றாலும் சாதியும் ஆணவமும் ஒரு காரணமாகவே இருக்கிறது. இதில் சாதிக்காகவும் கௌரவத்திற்காகவும் காதலை எதிர்ப்பவர்கள்தான் அதிகம். சிலர் கௌரவத்திற்காகவும் தன்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்ற ஆத்திரத்திலும் பெற்ற பிள்ளை என்று பார்ப்பதில்லை. காதலித்த மகளை பேனா கத்தியால் கழுத்து அறுத்து போட்டிருக்கிறார் தந்தை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள டி மடப்புரம் கிராமத்தை சேர்ந்த 57 வயதாக கூடிய அர்ஜுனன் என்பவர் கூலி தொழிலாளியாக இருக்கிறார். இவருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். 27 வயதில் அபிதா என்கின்ற மகள் இருந்தார். எம்எஸ்சி எம்எட் படித்திருக்கக்கூடிய அபிதா காட்டுமன்னார் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்து வந்தார். தன்னுடைய மகள் அபிதாவுக்கு திருமணம் செய்து வைக்க அர்ஜுனன் வரன் பார்க்க தொடங்கினார். தொடர்ந்து சில இளைஞர்களின் புகைப்படத்தை அபிதாவிடம் அர்ஜுனன் காண்பித்திருக்கிறார். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி அபிதா அந்த வரன்களை தட்டி கழித்தபடியே இருந்தாராம். ஆசிரியை அபிதா தன்னுடைய திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டே வந்ததாக சொல்லப்படுகிறது. மகள் அபிதாவின் தொடர்ச்சியான இந்த செயலால் அர்ஜுனனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனையடுத்து மகளினுடைய நடவடிக்கையை கண்காணித்து விசாரித்தார். அப்போதுதான் மகள் அபிதா யாரோ ஒருவரை காதலிப்பது தெரிய வந்தது. இது அர்ஜுனனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இத்தனை நாட்களாக வரன் தேடி வரும் நம்மிடம் சொல்லாமல் இப்படி காதலிக்கிறாரே என்று ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார் அர்ஜுனன். இந்த நிலைமையில்தான் நேற்று அபிதா வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தார். நண்பகல் 12 மணி அளவில் அர்ஜுனன் தன்னுடைய மகளிடம், ஏன் நான் பார்க்கும் மாப்பிள்ளையை தட்டி கழிக்கிறாய் என்று கேட்டுள்ளார். அப்போது 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அர்ஜுனன் தான் பெற்ற மகள் என்று கூட பார்க்காமல் பேனா கத்தியால் அபிதாவின் கழுத்தை அறுத்திருக்கிறார். இதில் ரத்தம் வெளியேறிய நிலைமையில் அபிதா கதறி இருக்கிறார். ஆனால் அப்போதும் இரக்கமே இல்லாமல் அர்ஜுனன் அங்கு கிடந்த கட்டையால் மகளை அவருடைய தலையில் அடித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் வீட்டை விட்டு வெளியே சென்றார். இது பற்றி தகவல் அறிந்த புத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து அபிதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அர்ஜுனனை தேடி வந்தனர். இந்த நிலைமையில்தான் அவர் காட்டுமன்னார் கோவில் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.